Hello viewers, welcome to Super Brain. Example 2.19 பார்க்கலாம். Find the next 3 terms of the sequences அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 terms கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வர 3 terms கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து A1, இது A2, இது A3, இது A4ன்னு எடுத்துக்கணும். இப்போ A5, A6, A7 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது ஒரு பேர்டனில் இருக்கும். என்ன பேர்டனில் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், எல்லாமே நமக்கு 1 தான் இருக்குது. இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே 6, இங்கே 10, இங்கே 4. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 2 கூட 4 ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும் இல்லையா? இப்போ +4 போடும்போது நமக்கு இங்கே 6 கிடைக்குது. அதே மாதிரி 6 + 4 போட்டால் 10 கிடைக்குது. 10 + 4 போடும்போது 14 கிடைக்குது. ஸோ இந்த பேர்டன் யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் 3 terms நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், A1 வந்து 1/2, A2 வந்து 1/6, A3 வந்து 1/10, A4 வந்து 1/14 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 termஸ்னால் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? A5 கண்டுபிடிக்கணும், A6 கண்டுபிடிக்கணும், A7 கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எல்லாமே நியூமரேட்டர் என்னவா இருக்குது? 1 இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 4 ஆட் பண்ணிட்டு வரணும். இப்போ லாஸ்ட்டாக A4 உடைய டினாமினேட்டர் 14 அப்போ 14 கூட ஒரு 4 ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 1/14 + 4 வந்து 18 கிடைக்கும். அப்போ A5 பார்த்தீங்கன்னா 1/18 அப்போ இந்த டினாமினேட்டர் கூட என்ன பண்ணணும்? ஒரு 4 ஆட் பண்ணணும். இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 1/18 + 4 வந்து 22 கிடைக்கும். ஸோ 1/22 இந்த டினாமினேட்டர் கூட நம்ம ஒரு 4 ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? 1/22 + 4 வந்து 26 கிடைக்கும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் 3 terms. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, therefore the next 3 terms are அப்படின்னு போட்டுட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம். 1/18, 1/22, 1/26. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 5, 2, -1, -4 என்ன இருக்குன்னா நம்பர் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ 5லேருந்து எதை மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும்னா 3யை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி 2லேருந்து 3யை மைனஸ் பண்ணும்போது நமக்கு -1 வரும். அதே மாதிரி -1லேருந்து 3யை மைனஸ் பண்ணும்போது நமக்கு -4 கிடைக்கும். சரி, இப்போ இதில் A1 பார்த்தீங்கன்னா 5, A2 வந்து 2, A3 வந்து -1, A4 வந்து -4 கொடுத்துட்டாங்க. நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? A5, A6, A7 கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக நமக்கு A4 என்ன கிடச்சிருக்குன்னா -4 கிடைக்குது. இதிலேருந்து என்ன பண்ணணும்? -3 பண்ணணும். அப்போ ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கும். ஸோ இந்த -7 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ -3 போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 10 வந்துடும். இப்போ இந்த -10 போட்டுக்கணும். இப்போ -3. ஸோ -3 தான் நமக்கு இங்கே எல்லாத்துலேயும் பண்ணுறோம். அதனால் -3 போடுறோம். ஸோ மைனஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 13 கிடைக்கும். இதுதான் நெக்ஸ்ட் 3 terms. therefore the next 3 terms are -7, -10, -13. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 0.1, 0.01 இருக்குது. அப்படின்னா என்னென்னா இதை வந்து இந்த 1 வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.1 கிடைக்கும். அதே மாதிரி 0.1 10ஆல் டிவைட் பண்ணும்போது 0.01 கிடைக்கும். சரி, இப்போ பாருங்கள், A1 வந்து 1, A2 வந்து 0.1, A3 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0.01 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A4 கண்டுபிடிக்கணும், A5 கண்டுபிடிக்கணும், A6 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட்டாக நமக்கு A3 என்ன இருக்கீங்க? 0.01 இருக்கா? இதை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைடட் பை 10ன்னா பை 10ன்னு போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால ஆல்ரெடி 2 நம்பர் தள்ளி டாட் இருக்கா? அப்போ 3 நம்பர் தள்ளி டாட் வரணும். அப்போ 0.001 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரை இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. டிவைடட் பை 10 போட்டுக்கோங்க. அப்போ இங்கே 3 நம்பர் இருக்குன்னா இங்கே ஒரு நம்பர் 10ஆல் டிவைட் பண்ணும்போது 4 நம்பர் தள்ளி டாட் வரணும். அப்போ 0.0001 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0.0001 டிவைடட் பை 10 போடும்போது 5 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ 0.0001. இப்போ பாருங்கள், 4 0 ஒரு 1 போடும்போது கரெக்டாக வரும். இதுதான் நெக்ஸ்ட்டு 3 termஸாக இருக்கும். எடுத்து எழுதிக்கலாமா? therefore the next 3 terms are 0.001, 0.0001, 0.0001. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.